சென்னை புறநகர் பகுதியான பழைய பெருங்குளத்தூரில் உள்ள வெள்ள நிவாரண முகாமில் சுமார் 2300 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் தகவல்களை கேட்போம். தங்கமணி, இப்ப நீங்க சொல்லுங்க, பெருங்குளத்தூர் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நாம இப்போ சென்னை அடுத்த புறநகர் பகுதியான பழைய பெருங்குளத்தூர் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் மட்டும், அதாவது பாரதி நகர், அன்னை சத்யா நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட ஒரு 35 நகர்கள் இருக்கின்றன. இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 5300 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த மழை வெள்ளத்தால். இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த 3000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஊரை விட்டு அவர்களது வெளியூருக்கு சென்றிருக்கின்றனர். பல்வேறு மக்கள் ஐடி நிறுவனங்கள் பணியாற்றுவர்கள் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த நிலையில ஒரு 2300 பேர் தற்காலிக முகாம்களில் வசித்து வருகிறார்கள். அதாவது பெருங்குளத்தூரை சுற்றி இருக்கின்ற ஒரு 5 பழைய பெருங்குளத்தூர் பகுதியில் 5 முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இப்பொழுது நாம் இந்த பழைய பெருங்குளத்தூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு முகாமில் தான் இருக்கின்றோம். இவர்கள் வீடு முழுவதுமே தண்ணீர் புகுந்து அவர்களது அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையுமே இழந்து விட்டனர். தங்களது ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் என தங்களது அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இழந்து விட்டனர். தங்களது சான்றிதழ்களை எல்லாம் இழந்து விட்டனர். தற்போது இவர்கள் தற்காலிக முகாமில் தங்கி தற்போது உணவு அறிந்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கடந்த 5 நாட்களுக்கு மேலாக இவர்கள் இந்த முகாம்களில் தங்கி இவர்கள் இருந்து வருகின்றனர். தங்களுக்கு மேலும் பல உதவிகள் தேவைப்படும் என்பது இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. நான் இங்க பார்க்கலாம், இந்த சின்ன சின்ன குழந்தைங்க என பெரியவர்கள் முதல் அனைவரும் இருக்கிறாங்க. இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் பெரிய அளவுக்கு இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மக்களிடையே நம்ம சற்று பேசலாம், அவர்களது கோரிக்கை பற்றி நம்ம பேசலாம். சொல்லுங்க, உங்களுக்கு பாதிப்பு என்ன? எத்தனை நாளா இங்க இருக்கீங்க? சார், போன வாரம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தண்ணி தெரியாது சார். சிறிய அளவு மழை பெஞ்சிருந்துச்சு. திடீர்னு வெள்ளம் அதிகமாகி போச்சு. பக்கத்தில் இருந்து வீட்டுக்கு போக முடியாமல் இருந்தோம். மொத்தம் துணி மணி எல்லாத்தையும் மொத்தமாக நாங்கள் இழந்துட்டோம். எதுவுமே கிடையாது. பசங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இழந்துட்டோம். சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுலேருந்து மீட்பு பணி எங்களை கூட்டு பஞ்சாயத்து போர்டில் விட்டு இப்போ எல்லாத்தையும் எங்களுக்கு சாப்பாடு இப்போலாம் கொடுத்து நல்லா உதவியெல்லாம் பண்ணுறாங்க சார். இப்போ அரசு வேறு என்ன உங்களுக்கு நிவாரணம் வழங்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வீடுகள் எல்லாம் இழந்திருக்கீங்க. தண்ணீர் சார், நாங்கள் எல்லாமே துணி எல்லாம் போச்சு. பீரோ பீசன் எல்லாமே போச்சு. எதுவுமே கிடையாது எங்களுக்கு. மொத்தமே அந்த பசங்க படிக்கிற ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாமே போயிடுச்சு. பசங்க படிக்கிற பேக்கு போச்சு. கம்பெனியில் கட்டின துணியோடு நாங்கள் வந்தோம் சார். நாங்கள் இங்கே முகாம் தங்கியிருந்தோம். எல்லாத்துக்கும் மக்கள் சாப்பாடு போட்டு கவர்மெண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்ற கட்சிக்காரங்களாம் நம்ம குழந்தைலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரி பெண்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சு வரீங்க? நாங்கள் எங்களுக்கு சீட்டு போட்ட வீடு. எங்கள் வீட்டுக்குள்ளே காலையில் 6 மணிக்கு தண்ணி வந்தது. திங்கக்கிழமை காலையில் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர முடியல எங்களால். போட்டு வர மறுநாள் காலையில் தான் போட்டு வந்தது. நாங்கள் ட்ரம்மில் உட்கார வச்சு பாய்ஸ்னு எங்களை கொண்டு போய் எதிர் வீட்டு மாடியில் விட்டாங்க. 4 பேராக சேர்ந்து ஒரு கேலாக கொண்டு விட்டாங்க. அங்கேருந்து எங்களை மீட்பு படையினர் போட்டு மூலயமா கூட்டிகிட்டு பாரதி நகரில் விட்டு அங்கேருந்து வேனில் கொண்டு இங்கே ஸ்கூலில் தங்க வச்சாங்க எங்களை. அதுக்கப்புறமா எங்கள் குழந்தைங்களுக்கு 10th படிக்கிறான் பையன், பொண்ணு 4th படிக்கிறா. புக்கு, நோட்டு, எங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே எங்களுக்கு தண்ணியில் போயிடுச்சு. நாங்கள் திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலில் தங்கியிருக்கோம். ஆமாம் சார், எங்கள் குழந்தைங்களோட புக்கு, நோட்ஸு எங்களுக்கு அந்த அரசு கொடுத்தது அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு திருப்பி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் பழைய பெருங்குளத்தூர் பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2300 பேர் தற்காலிக முகாம்களில் வசித்து வராங்க. அவர்களது வீடுகள் முற்றிலுமாக, அதாவது முதல் தளம் வரையில் நிரம்பி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவர்களது வீடுகளில் இருந்த பொருட்கள் எல்லாமே அழிந்து விட்டது. தண்ணீரில் அனைத்துமே சென்று விட்டது. எனவே தங்களது குழந்தைகளது சான்றிதழ்களும், அவர்களது ஜாதி சான்றிதழ், ரேஷன் அட்டை உட்பட அனைத்து சான்றிதழ்களும் தண்ணீரில் கரைந்து விட்டது. எனவே எங்களுக்கு உரிய சான்றிதழ் எல்லாம் தர வேண்டும், உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. தங்கமணி, இப்போ முகாம்களில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட வீடுக்கு திரும்புறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது? அதாவது மேலும் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடும் என்பதால் இவர்கள் இன்னும் சில நாட்கள் இங்கே இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியின் கவுன்சிலர் இங்கே இருக்கின்றார், திரு புகழேந்தி, அவரிடம் பேசலாம். இன்னும் இந்த மக்கள் எவ்வளவு நாட்கள் இங்கே இருப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை வரலாம் மழை வருதுன்னு சொல்லிட்டு டிவியில் வானிலை சொல்லிக்கிறாங்க சார். ஒன்றும் செவ்வாய்க்கிழமை வரல உங்களுக்கு தங்க வச்சு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மழை வந்தால் மறுபடியும் இங்கே தான் தங்கி ஆகணும். இங்கே என்னென்ன மாதிரியான உதவிகளை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கு? இவங்களுக்கு பெட்ஷீட்டு, தொண்டு நிறுவனங்கள், மற்றபடி உதவி செய்கிறவங்க சாப்பாடு, சாரதா சக்தி பீட சாப்பாடு, வெங்கட்டு சமையல், அப்புறம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து எல்லாம் அந்த கட்சிக்காரன் இப்போ சேலம் ஒரு பெருங்குளத்தூர் பேராட்சி மூலிமா நல்ல சுகாதாரமான குடிநீர், எல்லாம் மருத்துவம், அரசாங்கம் மூலியம் மருத்துவம் எல்லாமே நல்ல சிறப்பான முறையில். இவர்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை இங்கு தங்க இருப்பதாக இந்த ஏரியா கவுன்சிலர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.